ஹாய் வாஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பிராண்ட் நியூ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட எலிவேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. கவர்டு கார் பார்க் விட்டு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 1105 ஸ்கொயர் ஃபீட் நம்மளோட லேண்ட். இது நல்ல ஒரு பெரிய கார் பார்க் கொடுத்துருக்காங்க, பைக் பார்க்கிங்கோடு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்னிஷ்டு ஹவுஸ்ன்னு சொல்லலாம். வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் இருக்குது, லைட்டிங்ஸ் முடிஞ்சிருக்கு, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் நூம்பல்ன்றது நிறைய பேருக்கு அவுட்டர்லேருந்து வரவங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் பேக் சைடு லொக்கேஷன் சொல்லலாம். ஐயப்பந்தாங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. ஏன்னா சென்னைக்கு வெளிலேருந்து வரவங்களெலாம் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. போரூரில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பந்தாங்கல் வில்லேஜில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய நூம்பல் வில்லேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. இன்னொரு லேண்ட்மார்க்னு பார்த்திங்கன்னா அக்னி வில்லாஸ் ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி பண்ணாங்க. ஸோ அந்த வில்லாஸுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு டெவலப்டு லொக்கேஷனாக இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்க மாதிரி டூப்ளெக்ஸ் டைப்பாக இந்த ஃபர்னிஷ்டு ஹவுஸு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். பில்டப் 2000 ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது, 30 அடி ரோடு. ஸோ இந்த ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். நீங்கள் சைட் பார்க்கணுச்சா ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னால் போதும், சைட்டை காமிக்கிறோம். தென் சைட் பார்த்துட்டு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தராக பேசலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன். மெயினானது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு. ஸோ இவங்க கோட் பண்ணுற இந்த வீட்டுக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா 1.85 crore சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது, நியூ ஹவுஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது. சைட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். டேரெக்ட் விசிட் பண்ணுங்கள், ஃபர்தராக நம்ம பேசலாம். ஒரு சூப்பரான சைட் இது. நூம்பல் லொக்கேஷனில் நியூ இண்டிபெண்டன்ட் ஹவுஸு. ரேட் சொல்லியிருந்தால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மற்றபடி ஏதாச்சும் டவுட் நீங்கள் டேரெக்டாக பேசினா கால் பண்ணலாம். நம்ம பேசிவிட்டு சைட் விசிட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னால் போதும். ஸோ சைட் பார்த்துட்டு ஃபர்தராக பேசலாம். ஒரு சூப்பரான சைட், மிஸ் பண்ண வேண்டாம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஆனால் டே டைமில் பண்ணுங்கள், ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் லுக்கோடு இருக்குது. டீட்டெயில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.